இங்க குழந்தைத்தனமா இருக்க சின்ன தம்பிக்கு லவ் மேரேஜ் ஆயிருக்கும். அவங்களுக்கு ஒரு பையனும் இருந்திருப்பான். அந்த டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது புதருக்குள்ள ஒரு புலிக்குட்டி இருக்கும். பையன்கிட்ட புலிக்குட்டிய காமிச்சு, "பாருடா அங்க காட்டு பூனை இருக்குன்னு" சொல்லிட்டு காட்டுறாரு. பையனுமே அத தொட்டு பார்க்க ஆசைப்பட்டதுனால, இப்ப அவருமே தூக்கிட்டு வந்து அந்த பையன்கிட்ட குடுக்குறாரு. தொட்டு பார்த்த அந்த பையனுமே நம்ம வீட்லயே வளர்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அம்மாக்கு பிடிக்காதுன்னு யோசிச்சவரும், சரி ஓகே வீட்ல தெரியாம வளர்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த புலிக்குட்டிய ஒரு அட்டைப்பெட்டி மேல வச்சிடுறாங்க. அடுத்த நாள் 2 பேரும் காய்ச்சல் அடிக்குதுன்னு பொய் சொல்லிட்டு, இப்ப 2 பேருமே லீவ் போட்டு ஜாலியா அந்த புலிக்குட்டி கூட விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மிருகங்களெல்லாம் கவுண்ட் பண்ணும்போது ஒரு புலிக்குட்டிய காணோன்றது தெரிய வருது. இதனால அந்த ஆஃபீஸருக்குமே பயங்கரமா திட்டி சீக்கிரமா அந்த புலிக்குட்டிய தேட சொல்றாங்க. இப்ப அந்த அட்டைப்பெட்டி மேல இருந்த புலிக்குட்டியுமே பால் குடிக்கும்போது தடுக்கி கீழ விழுந்துருது. அப்ப கீழ தீப்பிடிச்சிட்டு இருந்த விளக்கு வீடு ஃபுல்லா பரவி இப்ப அந்த வீடே தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்ப ஊர்ல இருக்கிறவங்கலாம் சேர்ந்து அந்த தீய அணைச்சிடுறாங்க. இப்ப ஒய்ஃபுமே எரிஞ்ச வீட்டை பார்த்துட்டு அலறாங்க. ஆனா சின்ன தம்பியும் அவங்க பையனுமே புலிக்குட்டிக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஒய்ஃபுக்குமே ப்ரமோஷன் குடுத்து கோயம்புத்தூர் வரைக்கும் அனுப்புறாங்க. அதனால அவங்களுமே அவங்க ஹஸ்பண்ட் குழந்தையும் கூடயே கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதனால புலிக்குட்டிய கூட்டிட்டு போய் தெரிஞ்சவங்க கிட்ட குடுத்து அந்த காட்டு பூனைய ஒரு 10 நாள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு 500 குடுக்குறாரு. அத விட்டுட்டு வரும்போது கழுத்துல ஒரு மணி ஒண்ணும் கட்டி விட்டுருப்பாரு. இப்போ இவங்க ஃபேமிலியோட கோயம்புத்தூர் போறாங்க. போன வேலை 10 நாள்ல முடிய வேண்டியது. ஆனா 1 1/2 மாசம் ஆயிருது. அதுக்கப்புறம் திரும்பி வந்தவருமே பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு, சின்ன தம்பியுமே இப்ப அந்த புலிய பார்க்கலான்னு சொல்லிட்டு கதவு தொறந்து பார்த்தா 1 1/2 மாசத்துல அது நல்லா வளர்ந்துருக்கும். பார்க்கிறவருமே நம்ம இவ்வளவு நாளா வளர்த்தது பூனை இல்ல புலின்றது தெரிஞ்சுக்கிறாரு. பயத்துல அதை அங்கேயே விட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு கடைக்கு போய் பால் வாங்க போகும்போது வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அங்க ஒரு ஆஃபீஸருமே வந்து இந்த புலிக்குட்டியை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அந்த குட்டியை தூக்கணவே மட்டும் கையில கிடைச்சா அவ்வளவுதான், அவனை ஜெயில போட்டு உரிச்சிருவேன் கோவமா பேசுறது கேட்ட சின்ன தம்பியுமே பயந்து போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடுறாரு. இப்போ ஒய்ஃப்மே வந்து அந்த புலிக்குட்டியை பாக்குறாங்க. அதை ஒரு பேக்ல மறைச்சு எடுத்துட்டு போய் காட்டுக்குள்ள விட்டுலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் பண்றாங்க. இங்க சின்ன தம்பியுமே அவன் ஒய்ஃபுக்கு தெரியாம காட்டு பூனைன்னு நினைச்சு ஒரு புலியை வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஒரு கட்டத்துல புலின்னு தெரிஞ்சுக்கிற இவருமே அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. உடனே அவங்க ஒய்ஃப்மே அதை ஒரு பேக்ல எடுத்துட்டு காட்டுல விட்டுலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் கொடுக்குறாங்க. இப்போ இவங்களுமே அந்த பேக்ல புளியை போட்டுட்டு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போய் தள்ளி விடலான்னு பார்த்தா அங்க இருக்கிற ஆஃபீஸர்ல இவங்களை பயங்கரமா கோவத்தோட துரத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் ஒரு வழி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு புளியை காட்டுக்குள்ள விட்டுலான்னு பார்த்தா அங்க சின்ன சின்ன புலியா இருக்குன்றனால பெரிய மிருகம் ஏதாச்சும் வந்து சாகடிச்சிட போகுதுன்னு இப்ப திருப்பி வீட்டுக்கே எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த மலை மேல ஒரு சின்ன கிராமம் இருக்கும், அங்க வச்சு வளர்க்கலாம் சொல்லிட்டு அந்த புலியை கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சு மறைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த ஊர்க்காரங்களுக்கு அது தெரிஞ்சு போகுது. இப்ப அந்த ஏரியால கரடி தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கும். அது ரொம்ப சின்ன கிராமம்ன்றனால உயரமா வேற இருக்கும். அதனால எந்த ஆபீசருமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த புலியுமே அந்த கிராமத்துக்கு காவலா இருக்குன்றனால அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்குமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கறி எடுத்துட்டு வந்து அந்த புலிகிட்ட போட்டு அந்த புலியை நல்லாவே வளர்த்துக்கிறாங்க. அந்த புலியும் கொஞ்ச நாளே ரொம்ப பெருசாவும் ஆயிடுது. இந்த விஷயம் ஆபீசருக்கு தெரிஞ்சு நீங்க பண்றது பெரிய தப்பு, அந்த புலியை கூட்டிட்டு வந்து கூண்ல அடைக்க சொல்றாங்க. இப்ப சின்ன தம்பியுமே வேற வழி தெரியாம அந்த புலியை கூட்டிட்டு வந்து கூண்ல விட்டுறான். ஆஃபீஸருமே அந்த புலியை கூட்டிட்டு போயிடுறாங்க. இதனால இப்போ கோர்ட்ல கேஸும் நடக்குது. அந்த புலி காட்டுல வளராம வீட்டுல வளர்ந்ததுனால இப்போ ஜூல வச்சு வளர்க்க சொல்லிடுறாங்க. அந்த புலியை வளர்த்த கிராமத்து ஆளுங்களுக்கு சின்ன தண்டனையா கொடுத்துட்டு இப்ப சின்ன தம்பியை புலி கூட இருந்து பாத்துக்க சொல்றாங்க. அதனால அவருக்கு இப்ப ஜூல வேலையும் கிடைச்சிருது.